எஸ்தரின் சரித்திர புத்தகத்தை கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனைகள்ல நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். இதுவரை 2 அதிகாரங்களை முழுமையாக நாம் பார்த்திருக்கிறோம். போன வாரம் 2வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாம் சிந்தித்து பார்த்தோம். விரோதமும் விசுவாசமும் என்கிற தலைப்புல அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்து அங்கிருந்த மனிதர்கள், அவர்கள் செயல்பட்ட விதங்கள், அதன் மூலமாக நமக்கான வாழ்க்கை படிப்பினைகள் என்று அந்த பகுதியிலிருந்து நாம பார்த்தோம். பிக்தானும் தேரேசும் அகாஸ்வேரு ராஜாவை கொலை செய்ய திட்டமிட்டதை பற்றியும், அதை மொர்தெகாய் அறிந்து ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு தெரிவித்ததையும், எஸ்தர் இதை மொர்தெகாயின் பெயரால் ராஜாவுக்கு அறிவித்ததையும், ராஜா கேள்விப்பட்ட இந்த விஷயத்தை விசாரித்து அது குற்றம் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் இருவரையும் தூக்கில போட்டதை பற்றியும் நாம சிந்தித்து பார்த்தோம். இந்த பிக்தானும் தேரேசும் எப்படி விரோதத்தின் மக்களாக அங்கு செயல்பட்டார்கள் என்பதையும், அதே நேரத்தில் இந்த மொர்தெகாய் தான் வேலை செய்கிற இடத்துல தன்னுடைய எஜமானாக அதிபதியாக இருக்கிற அரசனுக்கு எத்தனை விசுவாசமாக செயல்பட்டான் என்பதை பற்றியும் நாம பார்த்தோம். அந்த விரோதத்தின் தண்டனையை குறித்தும் பார்த்தோம். பிக்தானும் தேரேசும் தூக்கிலே போடப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இந்த மொர்தெகாயினுடைய செயல்கள் ராஜாவினுடைய ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கான பரிசு உடனடியாக மொர்தெகாய்க்கு கிடைக்காமல் இருந்த போதிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார், திட்டம் பண்ணியிருக்கிறார். அது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். ஒருவேளை அதை நம்ம வாசிக்கும் போது ஏன் மொர்தெகாய்க்கு உடனடியாக ராஜா எந்த கௌரவத்தையும் கொடுக்கல, பரிசு கொடுக்கல, மொர்தெகாயை பத்தி பாராட்டி பேசல, உயர்த்தல, இதெல்லாம் அந்த நேரத்துல நடக்காம இருந்திருக்கும். ஆனா சில அதிகாரங்கள் சென்ற பிறகு அதை பார்த்தோம்னா பிரமிப்பா இருக்கும். ஆண்டவர் அதை எப்போ பயன்படுத்துகிறார் என்பதை. சோ இதெல்லாம் 2வது அதிகாரம் கடைசி வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 3வது அதிகாரத்தை நம்ம சிந்திக்க போகிறோம், முழுமையாகவே பார்க்க போகிறோம். 3வது அதிகாரம் மொத்தம் 15 வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களை முதல்ல நான் வாசிக்கிறேன். உங்க வேத புத்தகத்தை நீங்க கவனமாக பாருங்க. அந்த நாட்கள்ல அங்க சூசான் அரண்மனையில நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் தான் இது. இந்த புத்தகத்தையே பொதுவா நம்ம பார்க்கும்போது யூதர்களுக்கு வந்த அழிவும், அந்த அழிவிலிருந்து கர்த்தர் அவர்களை எப்படி பாதுகாத்தார் என்பதுதான் நம்ம பார்க்கிறோம். அந்த அழிவுக்கான ஆரம்ப செயல்கள் எப்படி நடந்தது, அதுக்கு காரணமான மனுஷன் யார், அதனுடைய விளைவுகள் எல்லாம் எப்படி போனது, இதெல்லாம் எப்படி ஆரம்பித்தது, அததான் இந்த எஸ்தர் 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மதாத்தின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது, தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னாரென்று
ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரையெல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் என்னப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவில் கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையிலே கொடுப்பேன் என்றான். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கலற்றி அதை ஆகாகியனான அம்மதாத்தின் குமாரனும் யூதரின் சத்துருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். 1ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துரைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் பெயரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் முத்திரை போடப்பட்டது. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்ப வசனங்களை விட இந்த அதிகாரத்தினுடைய நிறைவு வசனம் ஒரு விதமான பயத்தையும் திகிலையும் நமக்கு கொடுக்குது இல்லையா? இங்க நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் நாம உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ளணும்னா, ஒருவேளை நம்ம நாட்டுல திடீர்னு ஒரு கட்டளை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோமே, நம்ம நாட்டினுடைய பிரதமர் கிட்ட இது மாதிரி ஒரு ஆலோசனை போய், இந்த நாடு முழுசும் ஒரு கூட்டம் பரம்பி இருக்கு, அந்த கூட்டம் உங்களையும் மதிக்கிறது இல்ல, நாட்டு சட்டங்களையும் மதிக்கிறது இல்ல, உங்களுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எதிராகவே செயல்படுறாங்க, இந்த ஜனங்களை நீங்க இப்படியே விட்டீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா தான் வந்து முடியும், உங்களுக்கும் அது தலைவலி. ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, அந்த ஜனங்கள் எல்லாம் அழித்து போடுவதற்கு நீங்க உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் நியமிக்கப்பட்டு அந்த உத்தரவெல்லாம் அந்த ஜனங்களுடைய காதுகள்ல கேட்கும் போது அந்த ஜனங்கள் எப்படி சிந்திப்பாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. அந்த ஜனங்கள் வேற யாரும் இல்ல, நம்ம தான். ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு செய்தி வருது. இப்ப டிசம்பர் மாதம் 22ஆம் தேதியா, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அடுத்த டிசம்பர் 22ஆம் தேதி இந்த ஒரே நாள்ல பாத்தீங்களா, அது அந்த கால இடைவெளி. இன்னைக்கு கம்யூனிகேஷன் இப்ப கொடுத்து அடுத்த செகண்ட் எல்லாருக்கும் போயிடும். அடுத்த 1 மணி நேரத்துல அழிக்கணும்னு சொன்னா கூட அழிச்சிருவாங்க. ஆனா அன்னைக்கு அப்படி இல்ல. அந்த 127 நாடுகளுக்கும் செய்தி போய் சேரணும். குதிரை
வீரர்கள் தான் அஞ்சற்காரர்களாக அந்த நகல் எல்லாம் எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் காலம் வேணும். சோ இன்னைக்கு அப்படி செய்தி வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய காதலையும் கேட்கிறோம். அது ராஜாவின் முத்திரை போடப்பட்டது அப்படின்னா அரசாங்கம் அதை சீல் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் அப்படி ஒரு உறுதியாக ஒரு செயலை செய்ய திட்டமிட்டு இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி போகும். இந்த 22ஆம் தேதி அடுத்த வருஷம் நம்ம எல்லாம் கொல்லப்பட போகிறோமே. பாதி பேர் செய்தியை கேட்டே பயத்துல வேணும். ஏன்னா அதிர்ச்சியில இருதயம் நின்றும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த குறிப்பிட்ட காலம் தான், அந்த காலத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலை நடக்க போகிறதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரத்தை அந்த நாட்கள்ல ஏற்படுத்தி இருக்கும். ஏன் இந்த கடைசி வசனத்துல வரக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப திகிலை கொடுக்கக்கூடியதுன்னா, 2 மேட் மேன்ஸ். இதுவரைக்கும் ஒரு மேட் மேனை தான் பார்த்தோம், அகாஸ்வேரு. இப்ப இன்னொரு மேட் மேன் ஒருத்தர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து என்ன செஞ்சாங்களாம்? குடிக்க உட்கார்ந்தார்கள். அவங்க 2 பேரும் குடிக்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு செய்தி வந்திருக்குன்னு முதல்ல அதை கேள்விப்பட்ட நகரம் எதுன்னா சூசான். அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, 2 கிறுக்கு பைய சேர்ந்து இருக்கிறானுங்க, என்ன செய்ய காத்திருக்கிறானுங்களோ தெரியலன்ற மாதிரி அங்க ஒரு பெரிய பயம் பற்றி கொண்டது. சூசான் நகரம் கலங்கிற்று. ஒருவேளை இந்த செய்தி டெல்லியில இருந்து வந்தா முதல்ல டெல்லிக்கு தான் ஒரு பெரிய பரபரப்பா இருக்கு. அது மாதிரி நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான செயல் தான் அந்த நாள்ல சூசான் அரண்மனையில நடந்திருக்கிறது. இத கொஞ்சம் விவரமா நாம பார்க்கலாம். இந்த அதிகாரத்துக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு ஆமானின் அதிகாரமும் ஆணவமும். ஆமானின் அதிகாரமும் ஆணவமும். ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் கையில கிடைக்கிற போது தாங்க அவனுடைய உண்மையான நிலை என்னங்கிறது தெரிய வரும். அந்த அதிகாரத்தை தன் கையில வைத்திருந்து அவன் தன்னை எப்படி பார்க்க போகிறான், மற்றவர்களை எப்படி நடத்த போகிறான், அதை பொறுத்துதான் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்றத நம்ம பார்க்க முடியும். நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்கிற போது சிலருக்கு அதிகாரம் கிடைச்ச உடனேயே ஆணவம் கூடி போய் விடுகிறது. அந்த அதிகாரம்னு சொல்லுகிற போது தங்களுடைய கையில் அந்த பவர் இருக்கா, தங்களுக்கான அந்த அதிகாரம் கிடைச்ச உடனே ஆணவம், திமிர், பெருமை, அகந்த, என்னை எதிர்க்க யார் என்கிற அந்த எண்ணம் இதெல்லாம் கூடிரு. இப்போ இந்த அதிகாரமும் ஆணவமும் எங்க ஒண்ணு சேருதோ அங்கு அது அழிவை மட்டும்தான் உண்டாக்கும். வரலாற்றை திரும்பி பார்த்தோம்னா எத்தனையோ மனிதர்களை சொல்லலாம். இது நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என் மனசுக்கு வந்த இதே மாதிரி ஒரு சம்பவம். அன்னைக்கு ஆமான் யூத இனத்தை அழிக்க எழும்பின ஒரு துஷ்டன், யூதர்களின் சத்ரு. அதே மாதிரி யூதர்கள் வரலாறு முழுவதும் அவங்களுடைய சரித்திரமே ரத்த சரித்திரம் தான், புத்தகங்களே இருக்குது, வாசிச்சு பார்க்கலாம். யூதர்களுடைய ரத்த சரித்திரம். ஆனா சிலர் யூத இனத்தையே அழிக்கணும்னு கிளம்பினவங்களும் வரலாற்றுல இருக்கிறாங்க. ஹிட்லர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். உங்களுக்கு தெரியும் தானே ஹிட்லரை பத்தி. ஹிட்லர் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து அந்த நாட்டினுடைய ஜெர்மனியினுடைய சர்வாதிகாரியாக உயர்ந்து போனான். அவனுடைய கைகள்ல அதிகாரம் கிடைத்த போது அவன் ஒன்ன செய்வதற்கு ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவை கொண்டிருந்தான். அவனுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா, எல்லாரும் என் காலு கீழே கிடக்கணும், நான் தான் எல்லாரையும் ஆளணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய ஒன்னு இருக்கு. என் வாழ்க்கையில நான் சின்ன வயதுல அனுபவித்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் இந்த யூதர்கள். ஆகவே இந்த யூதர்களை நான் அழித்தே தீர வேண்டும் என்கிற ஒரு வெறியோடு யூத இனத்தை வேட்டையாடின ஒரு மனிதன். லட்சக்கணக்கான மனிதர்கள், அதெல்லாம் என்னால இப்ப விவரிச்சு சொல்ல முடியாது. நீங்க வரலாற்றை வாசிச்சு பாருங்க, புத்தகங்கள் நிறைய இருக்கு. ஹிட்லர்னே ஒரு புத்தகம் இருக்கு. யூதர்களுக்கு ஹிட்லர் செய்த கொடூரங்களை பத்தி புத்தகங்கள் இருக்கு. நீங்க அதை எடுத்து வாசிச்சு பாருங்க. யூதர்களை எந்த அளவுக்கு கொடுமையாக ஒவ்வொரு நாளும் இத்தனை 1000 பேர்களை கொலை செய்யலன்னா அவனுக்கு நிம்மதியா இருக்காது. அந்த மாதிரி ஒரு அரக்கத்தனமான ஒரு குணம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஹிட்லருக்கு அப்படிப்பட்ட ஒரு குணம் ஏன் வந்தது? ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருந்தா இப்படி செயல்பட்டு இருப்பானா?
இவ்வளவு வெறித்தனமாக, இவ்வளவு மூர்க்கத்தோடு, இவ்வளவு ஆணவத்தோடு அவனால செய்திருக்க முடியுமா? இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை கொன்னு குவிச்சிருக்க முடியுமா? முடியாது. அவன் கையில அதிகாரம் கிடைத்தது. அந்த அதிகாரம் அவனுக்குள்ளாக ஆணவத்தை கொண்டு வந்தது. கடைசியில் அவனுடைய முடிவு தெரியுமா? ஹிட்லருடைய முடிவு பரிதாபத்திலையும் பரிதாபம். ஒரு பங்கர்ல போய் மறைந்து கொண்டு, எதிரி படைகள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, அவனுடைய மாளிகை வரைக்கும் சூழ்ந்துட்டாங்க. ரகசிய அறையில, பங்கர்னு சொல்லுவாங்கல்ல, நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அறையில போய் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். முடிவு. அதனாலதான் சொன்னேன், எங்க அதிகாரம் வருகிற போது ஆணவம் எழும்புகிறதோ அது அழிவை மட்டுமே உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இந்த வேத பகுதியிலேயும் நாம பாக்குறோம். இங்கேயும் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கும் அதிகாரம் கிடைக்குது. அந்த அதிகாரத்துல அவன் ஆணவத்தோடு செயல்பட்டதை தான் இங்க நம்ம பார்க்க போகிறோம். இத ஒரு 3 குறிப்புல நம்ம பார்க்கலாம். முதலாவது, யார் அந்த மனிதன்? ஆமான். கேட்ட உடனே சொல்லிட்டீங்க, ஆமான். அப்ப அந்த ஆமான் யாரு? ஏன் அவன் யூதர்களை இந்த அளவுக்கு வெறுக்கணும்? அதாவது வசனம் சொல்லுது, மொர்தெக்காயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்பமாயிருந்தது. அற்பம்னா அதெல்லாம் ஒரு விஷயமா? இவனை கொல்றது ஒரு விஷயமா? அப்படிதான் ரொம்ப ரொம்ப ஏளனமா நினைக்கிறது. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இவனுடைய இனத்தையே நான் அழிக்கணும். அப்ப அந்த இனத்தையே அழிக்கிற அளவுக்கு ஆமானுக்கு என்ன பகை இருந்தது? அதெல்லாம் அந்த குறிப்புல பார்க்கலாம். ரெண்டாவது, இங்க மொர்தெக்காயை பத்தியும் பார்க்கணும். இதெல்லாம் ட்ரிகர் பண்ணி விட்டது எதுன்னா மொர்தெக்காயினுடைய செயல்கள் தான். இப்ப ஒரு துப்பாக்கியில தோட்டா இருக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு இருக்கும். எப்ப தோட்டா வெடிக்கும்? அமுக்குனா வெடிக்கும். எதை அமுக்கணும்? எதங்க அமுக்கணும்? அந்த சுட்டின்னு சொல்லுவானுங்கல்ல, வளைஞ்ச அழகாக கையில வச்சு அமுக்கிறதா இருக்கணும். நீங்க துப்பாக்கியில வேற எங்க அமுக்கினாலும் வெடிக்காது. எதை தான் அமுக்கணும்? அந்த ட்ரிகரை அமுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை யார் செய்து விட்டார்? இந்த மொர்தெக்காய் செய்து விட்டார். அப்ப இந்த மொர்தெக்காய் செய்தது என்ன? மொர்தெக்காய்க்கு ஆமானுக்கு என்ன பகை? மொர்தெக்காயும் ஆமானும், அதை 2வது குறிப்புல பார்க்கலாம். 3வது, இந்த ஆமானுடைய கொடூர திட்டத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதுல இருந்து ஒரு 3 முக்கியமான வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த 3வது அதிகாரம் முடிவடையும். சரி, முதல் குறிப்பை பார்க்கலாம். யார் இந்த ஆமான்? யார் இந்த ஆமான்? எஸ்தர் 3வது அதிகாரம் வசனமே அவனை பற்றி நமக்கு சொல்லுகிற இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்புனா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இவைகள் எல்லாம் நடந்த பின்பு நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனா அதுக்கு இடையில ஒரு மிக நீண்ட கேப் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அகாஸ்வேரு ராஜாவினுடைய எத்தனாவது வருஷத்துல எஸ்தர் ராணியாக முடிசூட்டப்பட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? 7வது வருஷம். 7வது வருஷத்துல ராணியாக முடிசூட்டப்பட்டால், இப்ப எஸ்தர் ராணியாக இருக்கிறார், பட்டத்து அரசி. இப்ப கொஞ்ச காலம் போயிருச்சு. எவ்வளவு காலம்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்புன்னு சொல்றோம் பாத்தீங்களா, ரொம்ப சுருக்கமா சொல்லிருச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி 5 ஆண்டுகள் கடந்து விட்டது. இப்போ ராஜாவாகிய அகாஸ்வேர் 12வது ஆண்டை அரசாண்டு கொண்டிருக்கிறார். எப்படி நீங்க சொல்றீங்க? பின்னாடி நான் அதை விளக்குகிறேன். இப்போதைக்கு நீங்க இதை மனசுல வைங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்புனா ராணி எஸ்தர் ராணியான பிறகு இந்த 2 பேரும், பிக்தானும் தேரேசும், அவங்க குற்றம் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க எல்லாம் தூக்கிலிடப்பட்டு இந்த சம்பவங்கள்லாம் நடந்து அதுக்கு இடையில போன இந்த காலங்கள் 5 ஆண்டுகள் கிட்ட ஆயிடுச்சு. அப்ப என்ன நடக்குது? ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மதாத்தின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். செகண்ட் டு த கிங்னு சொல்லுவாங்க. செகண்ட் டு த கிங்னா அரசனுக்கு அடுத்த ஒரு நிலை. அந்த நிலைக்கு இந்த ஆமான் உயர்த்தப்படுகிறான். என்ன காரணத்தினால அகாஸ்வேரு இவனை இப்படி உயர்த்தி வைத்தாங்கிறது யாருக்குமே சரியா தெரியாது. இருந்தாலும் இந்த வசனத்தின் மூலமாக ஒன்றை நாம் உறுதியாக அறிந்து கொள்ள முடிகிறது. என்னன்னா, அன்றைக்கு
சூசான் அரண்மனையில் இருந்த எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரத்தை இந்த ஆமான் பெற்றிருந்தான். அரண்மனையில் அதிகாரிகளாக இருந்த அனைவரும் இவனுக்கு வணங்கி நின்றதை நாம் இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். அப்படின்னா இவனுடைய அதிகாரம் எவ்வளவு உயர்ந்த அதிகாரமாக இருக்கு. அதான் சிம்பிளா சொல்ல, நெக்ஸ்ட் டு த கிங், அரசனுக்கு அடுத்த விதத்துல அவன் ரொம்ப உயர்த்தப்பட்டிருந்தான். இவனை பத்தி வேதம் நமக்கு எப்படி அறிமுகம் செய்கிறதுன்னு பாருங்களேன். அம்மதாத்தின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி, இவன் எந்த இனத்தான் என்பதையும் இவனுடைய குடும்ப பின்னணியத்தை பற்றியும் இவனுடைய தகப்பனுடைய பெயரையும் குறிப்பிட்டு வேதம் இவனை நமக்கு அறிமுகம் செய்கிறது. வேத வரலாற்று ஆசிரியர்களும் வேத விளக்க வல்லுநர்களும் இப்படி வேதம் ஒரு மனிதனை பற்றி அறிமுகம் செய்கிறது என்றால் பல விஷயங்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இப்படி அவர்களை அறிமுகம் செய்கிறது என்று விளக்கி இருக்கிறார்கள். இப்படி வேதம் ஒரு மனுஷனை அறிமுகம் செய்கிற போது சில உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதன் அடிப்படையில தான் இப்படி அறிமுகம் செய்கிறது. இப்ப இதுக்கு முன்னாடி மொர்தெகாய அதனுடைய அறிமுகத்தை பார்த்தோம். மொர்தெகாயை பத்தி அறிமுகப்படுத்துகிற போது அவன் ஒரு யூதன் என்று அறிமுகப்படுத்துகிறது. அப்ப மொர்தெகாய் ஒரு யூதன், அவன் எந்த கோத்திரத்தான், இதெல்லாம் கூட நமக்கு அறிமுகம் செய்கிற போது நமக்கு அந்த இனத்தை பத்தியும் அந்த கோத்திரத்தை பத்தியும் அந்த கோத்திரத்தில் வந்த அரசர்களை பத்தியும் இதெல்லாம் நமக்கு தெரியும். சவுலை பத்தி நமக்கு தெரியும், அவனுடைய கோத்திரத்தை பத்தி தெரியும், அந்த இஸ்ரவேல் யூத இனத்தை பத்தியும் நமக்கு தெரியும். அது மாதிரிதான் இவனையும் அறிமுகம் செய்கிறது. மொர்தெகாய் ஒரு யூதன் என்ற உடனேயே அவனுடைய இனத்தை பற்றி அவனுடைய கலாச்சார பின்னணியத்தை பற்றிய நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் இவனையும் அறிமுகம் செய்கிறது. அம்மதாத்தின் குமாரனும் ஆகாகியனுமான ஆமான் என்று அறிமுகம் செய்கிறது. இவன் ஒரு ஆகாகியன். ஆகாகியன் இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆகாகியன் பழைய ஏற்பாட்டுல பரிச்சயமா இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை கேட்ட உடனே எங்கேயோ ஸ்ட்ரைக் ஆற மாதிரி இருக்கும். இவன் ஒரு ஆகாகியன். நான் கொஞ்சம் விளக்குறேன் உங்களுக்கு. பரிசுத்த ஆவியானவர் இதை குறிப்பிட்டு சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. ஏன்னா இந்த ஆகாகியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நெடுங்காலமான வரலாற்று பகை உண்டு. இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லன்னா ஆமானை பத்தி ஆண்டவர் இவ்வளவு குறிப்பிட்டு எழுதி இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. எத்தனையோ முறை இதை குறித்து வாசிட்டு போயிருப்போம். ஆனா இந்த ஆகாகியன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்ன்றத நம்ம யோசிச்சு பார்த்தது இல்லை. அது காரணம் என்னன்னா ஆகாகியர்களுக்கும் யூதர்களுக்கும் நெடுங்காலமான வரலாற்று பகை உண்டு. இன்னொரு விதத்துல சொல்ல போனா இந்த ஆகாகியர்கள் யாருக்கு நேரடியான எதிரிகள்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கே நேரடியான எதிரிகள். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானே இவர்களை முற்றிலுமாக சங்கரிப்பேன்னு ஆண்டவர் இந்த ஆகாகியர்களை பற்றி சொல்லி இருக்கிறார். இதை பத்தி கொஞ்சம் நாம பார்க்க வேண்டியது அவசியம். ஆகவே ரொம்ப சுருக்கமாக இதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இந்த ஆமான் அமலேக்கிய ராஜாவாகிய ஆகாகின் சந்ததி. உங்களுக்கு கொஞ்சம் புரிய வருதா? அமலேக்கியர்கள், அந்த அமலேக்கியர்கள் ஒரு கூட்டம் பழைய ஏற்பாட்டுல நாம பாக்குறோம்ல. இன்னொரு விதத்துல இந்த அமலேக்கியர்கள் யாருடைய வம்சத்தார்னு பார்த்தோம்னா ஏசாவினுடைய வம்சத்தார். யாக்கோபு ஏசாவினுடைய வம்சத்துல வந்தவர்கள் தான் இந்த அமலேக்கியர்கள். இந்த அமலேக்கியர்கள்ல ஒரு அரசன் பேரு ஆகாக். சரியா? அவனுடைய வம்சத்தில் வந்தவன் தான் இந்த ஆமான். உங்க வேத புத்தகத்துல 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க திருப்புங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை அங்க இருக்கிறது. சாரி, அதுக்கு முந்தின பகுதி 15வது அதிகாரம் ஆரம்பத்துல அது இருக்கு. 8வது வசனத்துல சவுல் அந்த ஆகாகை உயிரோடு பிடித்த சம்பவம் இருக்கு. 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். யார் பிடித்தா? சவுல் பிடித்தான். ஆக்சுவலா ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொன்னது என்னன்னா, ஜனங்கள் ஒருத்தனை கூட விடாம எல்லாரையுமே
சங்கரிக்கணும், தீயிட்டு கொளுத்தணும். ஆண்டவர் தான் சொல்லியிருப்பார். ஆனா சவுல் வந்து என்ன பண்ணுவானா, ஜனங்கள் அழிச்சிட்டு இந்த அரசன் மட்டும் கைது செய்வான். இப்படித்தான் ஆண்டவர் ஒன்ன சொல்ல, நாம ஒன்ன செய்ய ஆண்டவருக்கு பகையா போயிடும். சவுல் அப்படிதான் ஆண்டவருக்கு பகையா போயிட்டான். ஆண்டவர் சொன்னதை மீறிட்டான். என்ன அங்க 8வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோட பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த வார்த்தைகள்லாம் புதுசா கேட்கிறவங்களுக்கு, யாருங்க இந்த அமலேக்கியர்கள்? நீங்க என்னென்னமோ காரியம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த அமலேக்கியர்கள் யாரு? ஏன் இவங்களுக்கும் இந்த இஸ்ரவேலர்களுக்கும் பகை வந்தது அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். இந்த அமலேக்கியர்கள் யாரு? சுருக்கமா சொல்லிட்டேன், ஏசாவினுடைய வம்சத்தார்னு சொல்லிட்டேன். இவங்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு எப்படி பகை வந்ததுன்னா, இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசையினால் மீட்கப்பட்டு வருகிற போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு எதிர்த்து நின்று சண்டை போட்ட ஒரு கூட்டம் தான் இந்த அமலேக்கியர்கள். யாத்திராகமத்தினுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 8 to 16 வசனங்களை நீங்க குறிச்சுக்கோங்க, வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்சிடென்ட். மோசே வந்து யோசுவாவை நோக்கி ரெவிதீம் என்கிற இடத்துல அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களோட யுத்தம் பண்ண வந்தாங்க. அப்போ மோசே யோசுவாவை லீட் பண்றார், நீ போய் அந்த யுத்தத்தை நடத்து. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், மோசையினுடைய கைகள் உயர்ந்திருந்த போது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், அமலேக்கியர்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள். மோசையினுடைய கரங்கள் தளர்ந்து விழுந்த போது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, 2 பேரு அங்க மோசையினுடைய 2 பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து ஆரோன், இன்னொருத்தர் வந்து ஊர். இந்த 2 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு மோசையினுடைய கைகளை தளர்ந்து கீழே விழாம பிடித்து கொண்டாங்க. இப்படி அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர்களை மேற்கொண்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 13வது வசனத்துல பாருங்க, யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அமலேக், அதனாலதான் அந்த ஜனங்களுக்கு பேரு அமலேக்கியர்கள். முறியடித்தான். 14வது வசனத்துல, பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். இப்ப யாரு அந்த ரிவெஞ்ச கையில் எடுக்கிறது பாருங்களேன், அந்த பழி வாங்குதல எடுக்கிறது யாரு? கவனிங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தைகள். அந்த அமலேக்கியர்களை அழிப்பேன் என்கிற அந்த ஒரு பழி வாங்குதல கையில எடுத்திருக்கிறது யாரு? இங்க ஆண்டவரே கையில எடுத்திருக்கிறார். அவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன், வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு, அப்படின்னா அந்த இனமே இல்லாதபடிக்கு அவர்களை நான் நாசம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். உங்களுக்கு புரியுதா இப்போ அந்த இன்சிடென்ட் என்ன நடந்துச்சுன்னு? இப்படி இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு எதிர்த்து நிற்பதாக நினைத்துக் கொண்டு தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராக நின்றார்கள். அதனால் தேவனாகிய கர்த்தரே தலைமுறை தலைமுறையாக இவர்களுக்கு எதிர்த்து நிற்பார், அவர்களுக்கு யுத்தம் நடக்கும்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க அப்படியே 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, சாமுவேல் வந்து சவுல் கிட்ட சொன்னதை பார்க்கலாம். 2-3 வசனங்கள்ல சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த போது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து. பாருங்களேன், ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு, அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான். அவன் மேலையும் இரக்கம் வைக்க கூடாது, அமலேக்கு ஜனம் ஒண்ணு மேலையும் வைக்க கூடாது. அவங்க கிட்ட இருக்கிற மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு நீ என்ன செஞ்சு போடணும், கொன்று போடுன்னு சொல்லி ஆண்டவர் சவுல் கிட்ட சொல்றாரு. ஆனா சவுல் செய்தது என்ன? 8வது வசனத்துல ஜனங்கள் எல்லாம் கொண்டு போட்டு ஆகாக என்ன செய்துட்டான், கைது பண்ணிட்டு வந்துட்டான். இதனாலதான் இதான் அங்க நடந்தது, வரலாற்றுல நடந்த ஒரு சம்பவம். இப்படித்தான் இந்த ஜனம்
யூதர்களுக்கு எதிரிகளாக, இஸ்ரவேலர்களுக்கு எதிரிகளாக மாறி போய்விட்டார்கள்னு பார்க்கிறோம். அப்போ அமலேக்கியர்கள், அந்த அமலேக்கியர்கள் அரசனாக இருந்தவன் ஆகாக். அந்த ஆகாகினுடைய வம்சத்தில் வந்தவன் தான் இந்த ஆமான். நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம மொர்தெகாயை குறித்து பார்க்கும்போது அவன் சவுலின் வம்சத்தான் என்று பார்க்கிறோம். உங்களுக்கு புரியுதா அந்த ஒரு பகை எங்கிருந்து ஆரம்பித்து வந்ததுன்னு? இதனுடைய ரூட் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வருகிற போது இந்த அமலேக்கியர் எதிர்த்து நின்றதாக இருந்த போதிலும் இந்த ஜனத்துக்கு செய்யப்பட்டதினுடைய அந்த ஒரு செயல்களுக்கெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத நிலை அமலேக்கியர்களிடத்துல இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே வரலாற்றுல அமலேக்கியர்கள் எப்படியாவது இஸ்ரவேலர்களை அழிக்கணும்ன்றதான் அவனுடைய எண்ணமாகவே இருந்தது. போர்கள் நடந்திருக்கின்றன, அவர்களை எதிர்த்து நின்றிருக்கிறார்கள். நீங்க பாருங்க, அந்த ஆகாகினுடைய வம்சத்தில் வந்தவன் தான் இந்த ஆமான். அதனாலதான் வேதம் ஆகாகியனாகிய ஆமான் என்று விளக்கி இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப இதுதான் அந்த ஆமான பற்றியது. இவனைத்தான் உயர்த்தி வைத்திருக்கிறான் அகாஸ்வேர். பாருங்க, இதெல்லாமே எவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு செயல்களா இருக்கிறது மாதிரி தெரியுது. என்னடா நடக்குது இங்க? ஒன்னு இங்கிட்டு போகுது, இன்னொன்னு இங்கிட்டு போகுது. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, அது நமக்கு தெரியாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்தை கவனித்து பகுத்து படிக்கிற போது அதெல்லாம் தெளிவா தெரிய வரும். ஆண்டவர் சொன்னாரு, அவன் ஏன் சிங்காசனத்துக்கு எதிராக கை தூக்கி இருக்கான், அவனுடைய தலைமுறை தலைமுறையாக என்னுடைய யுத்தம் அவனுக்கு எதிராக நடக்கும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? இங்க இந்த ஆமானை இப்படி உயர்த்தி வைத்து இவனுக்குரிய ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க, இவனுக்கும் இவனுடைய இனத்துக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு கிளாசிக் பாருங்களேன். போன வாரம் நான் சொன்ன மாதிரி கர்த்தர் ஆண்டவர்னு பேர்லாம் இங்க இல்லைங்க. இந்த எஸ்தர் புத்தகம் ஏதோ வரலாற்றில் நடந்த சம்பவங்க, ஏதோ நடந்ததை எழுதி வச்சிருக்கிறாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க தேவனுடைய செயல்கள் நிறைந்த புத்தகம். ஆண்டவர் எப்படி அற்புதமாக செயல்பட்டிருக்கிறார்தான் இங்க நாம பார்க்கிறோம். ஆண்டவர் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமான உயர்த்தி வைத்திருக்கிறான் அகாஸ்வேரு. முதல் வசனம் சொல்லுது. யார் இந்த ஆமான்னு பார்த்துட்டோம். இனி இரண்டாவது குறிப்பை பார்க்கலாம். மொர்தெகாயும் ஆமானும். ஆமான் உயர்த்தப்பட்டு விட்டான், மொர்தெகாயும் அதே இடத்துலதான் இருக்கிறான். இவர்கள் இருவருக்குள்ளேயும் எப்படி அந்த சம்பவங்கள் நடந்தது பார்க்கலாம். மொர்தெகாயும் அதே அரசவையில தான் ஒரு முக்கியமான பணியில இருந்தான்னு நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். இவனுக்கும் அகாஸ்வேர் உயர்த்தி வைத்திருக்கிற ஆமானுக்கும் ஒத்து போகவே இல்லை. ராஜா ஆமான எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருந்தான்றத 2வது வசனம் நமக்கு சொல்லுது. 2வது வசனத்தை பாருங்க, எஸ்தர் 3:2. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஒருத்தர் தவறாமல், யாரெல்லாம் ராஜாவினுடைய அரண்மனையில வாசல் காக்கிறவர்களாக, அங்க விசாரணை செய்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இங்கதான் பாக்குறோம் அந்த ட்ரிகர் பண்றதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா. அந்த ட்ரிகருக்கு காரணம் மொர்தெகாயினுடைய இந்த செயல்கள் தான். இந்த வணங்கி மரியாதை செலுத்துதல் என்பது, இப்ப நம்ம ஆபீஸ்லாம் போறோம், நம்ம கூட வேலை பார்க்கறாங்க அல்லது நமக்கு உயர் அதிகாரிகளா இருக்கிறாங்க, குட் மார்னிங் சார், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அப்படி சொல்லிட்டு வரோம்ல, அந்த மாதிரி வணங்கி செய்கிறது இல்ல. இது எப்படின்னா, ரொம்ப இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் போனீங்கன்னா அங்க அந்த கேட் கீப்பரா இருப்பாங்கல்ல, கேட்டு திறந்து விடுறதுக்கு முன்னாடி யாராவது நீங்க போனீங்கன்னு வைங்களேன், எப்படி தெரியுமா அவங்க வரவேற்பாங்க? அவங்க தலையில ஒரு கேப் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அந்த கேப்ப அப்படி சிலர் கேப்பை எடுத்துருவாங்க, சிலர் இந்த கேப்போடைய அப்படி கைய இடுப்பு வரைக்கும் கொண்டு போய் எவ்வளவு அவங்களால குனிய முடியுமோ அவ்வளவு, இந்த பின் கை இப்படி போயிடும், அப்படியே குனிஞ்சி உங்களை வரவேற்பாங்க. அப்படித்தான் கேட்டை திறந்து விடுவாங்க சகல மரியாதையோட. பாத்துருக்கீங்களா நீங்க? அப்படி
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ரொம்ப ரொம்ப சின்னவன், நீங்க ரொம்ப விசேஷித்தமானவர்கள், எங்க இடத்துக்கு நாங்க உங்களை வரவேற்கிறோம், உங்களுக்குரிய சகல மரியாதையையும் உங்க காலுக்கு கீழே உட்கார்ந்து செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்ற அந்த ஒரு செயல் தான் இப்படி நடக்கிறது. அங்கேயும் அப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆமானுக்கு வணங்கி நமஸ்கரித்தார்கள்னா, ஆமான் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற எல்லாரும் அப்படித்தான் பணிந்து அவனுக்கு வணக்கம் சொல்லி மரியாதை எல்லாம் செலுத்தி இருக்கிறாங்க. ஆனா மொர்தெகாய் மட்டும் அவ்வளவு நேரம் கொஞ்சம் கூணு விழுந்து உட்கார்ந்து இருந்தாலும் ஆமான் வரும்போது நெஞ்ச நிமித்திக்கிட்டு உட்கார்ந்துடுறாரு. அதான் அங்க நடந்திருக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுது, ஆனாலும் எல்லாம் செய்யறான், ராஜாவும் கட்டளையிட்டு இருக்கிறான், ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அரச கட்டளைய அங்க அவன் மீறுகிறான்னு பார்க்க. போன அதிகாரத்துலதான் அவனுடைய விசுவாசத்தை பார்த்தோம், தன்னுடைய எஜமானுக்கு எவ்வளவு விசுவாசமா நடந்து கொண்டான்னு பாக்குறோம். இங்க பார்த்தா அதே எஜமான் சொன்ன வார்த்தைக்கு மொர்தெகாய் கீழ்ப்படியில. கொஞ்சம் வினோதமா இல்ல? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, ஏன் மொர்தெகாய் ஆமானுக்கு வணங்கி நமஸ்காரம் எல்லாம் செய்யலன்னு? நமஸ்காரங்கிற வார்த்தையே ஒரு வடமொழி சொல். அது நம்ம சொல்லணும்னா வணக்கம், வணங்குதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா மொர்தெகாய் அதை செய்யவே இல்லை. இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, இப்படியே தொடர்ந்து பல நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க ராஜாவினுடைய அரண்மனையில இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, என்னப்பா நீ இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறியே, வரும்போது ஒரு நாள் ஒரு வணக்கம் வைக்கிறதுல உனக்கு என்ன, நாளுக்கு நாள் நெஞ்சு வெறப்பாதான் இருக்கிறதே தவிர நீ கொஞ்சம் கூட வணங்க மாட்டேங்கிற, வணக்கம் சொல்ல மாட்டேங்கிற, பணிய மாட்டேங்கிற, என்ன காரணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மொர்தெகாய் அவங்க பேச்செல்லாம் கேட்கவே இல்லை. 3வது 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவர் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார். சொல்லி சொல்லி பார்த்துட்டு கேட்கல. ஆகவே அவன் யூதன் வேற சொல்லிட்டான். பாத்தீங்களா, அங்க மொர்தெகாய் எஸ்தர சொல்ல வேணான்னு சொல்லிட்டு இங்க மொர்தெகாய் தன்னை ஒரு யூதன் சொல்லியிருக்கான். தன்னை ஒரு யூதன் உடனேயே அப்ப யூதர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஓரளவுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிந்து இருக்கிறது. சரி, இவன் சொல்றது எப்படித்தான் வரும், இவன் சாதிச்சு நின்றுவானா, இத எங்க போய் சொல்றது? ஆமான் கிட்டே போய் சொல்லிடுவான். எப்பா அவன் மட்டும் உன்னைய வணங்க மாட்டேங்கிறான் பாத்தியா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவன் யூதனாம்பா, அதனால அவன் உன்னைய வணங்க மாட்டானா அப்படின்னு இவனுக்கு கூட இருந்து ஏத்தி விடுற ஆளுங்க. நல்லது செய்யறது மாதிரியே செய்துட்டு கெடுதல் செய்யக்கூடிய மனிதர்கள். அங்க போய் ஆமான்ட்ட போய் நான் என்ன ஒரு யோசிச்சு பாக்குறேன், உன் வேலை என்ன, அவன் வணக்கம் சொன்னா என்ன சொல்லலன்னா என்ன? வேலை செய்யற இடத்துல இப்படி யாராவது இருப்பாங்க பாத்திருக்கீங்களா? அடுத்தவன் என்ன செய்யறானே பாத்துக்கிட்டு இருக்கிறது, தான் வேலைய பாக்குறதே இல்ல. அடுத்தவன் என்ன செய்யறான், அவனை எங்க யார்கிட்ட கோல் மூட்டி விடலாம், கோல் முட்டை கண்ணைங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வேலையே என்னன்னா கோல் மூட்டிக்கிட்டே இருக்கணும், யாரையாவது பத்தி யாருக்கிட்டையாவது போட்டு விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அவனுக்கு நிம்மதியாவே இருக்கும். அப்படிதான் இவனுக்கு போய் ஆமான் கிட்ட போய் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஆமானுக்கு மொர்தெகாய் மேல ஒரு கோபம், ரெண்டு பேருக்கு இடையில ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆமான் போகும்போது நானா யோசிச்சு பாக்குறேன், இவன் தான் பணியவே மாட்டேங்கிறானேன்னு அவனை பார்க்க கூட மாட்டிருக்கான் ஆமான். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க போற இடத்துல ரெண்டு பேர் யாரோ ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க உங்களை என்னன்னே கண்டுக்கிறது இல்ல. நீங்க போகும்போதுதான் அவரு இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டேன் காலையில அப்படின்னு பேசுறாருன்னு வைங்க. அந்த மாதிரி எல்லாம் அவங்க எல்லாம் பாக்கணும்னு எதுக்கு பாத்துக்கிட்டு அது அப்படின்னு போவோம்ல. அது மாதிரி இந்த ஆமான் கடந்து போயிருக்கலாம், ஒருவேளை ஓர கண்ணில் பார்த்துட்டு போயிருக்கலாம், மொர்தெகாய் நெஞ்ச நிமித்திட்டு இப்படி நின்று இருக்கலாம் அல்லது உட்கார்ந்து இருக்கலாம். இது ஒரு டென்ஷனை ஒவ்வொரு நாளும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு, பகையை அதிகரித்து கொண்டே இருக்கு. இதுல இவனுங்க வேற 2 குண்டை போட்டானுங்களா, அதனால ஆமான் மூர்க்க வெறி கொண்டான்னு பார்க்கணும். மொர்தெகாய் தான் இப்படி செய்வதற்கான காரணத்தை அவர்களுக்கு சொல்லியிருந்தான். என்ன, நான் ஒரு யூதன்,
இதை கேட்ட உடனே தான் அந்த வார்த்தைகளை ஆமானிடம் சொல்லி அவனுடைய கோபத்தை அதிகரிக்க செய்து விட்டார்கள். ஏற்கனவே ஆமானுடைய இருதயத்துல தன்னுடைய இனத்தை பற்றிய, தன்னுடைய மூதாதையர்களுக்கு செய்யப்பட்ட அந்த சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் இதெல்லாம் அவன் கேட்டு வச்சிருக்கான். இருதயத்துல அது ரணமாக இருக்குது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் பழி வாங்கி விடுவோமே, ஹிட்லருடைய வாழ்க்கையில வந்த மாதிரி. அப்படி சந்தர்ப்பத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த அவன் இப்ப இதெல்லாம் கேட்ட உடனே இன்னும் கொஞ்சம் அவனுடைய இருதயத்துல கோவம். சரி, ஏன் மொர்தெக்காய் ஆமானிடம் இப்படி நடந்து கொண்டான்? ஒரு கேள்வி. தான் யூதன் என்று சொன்னது இங்க நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணங்களாக இருக்கலாம்? சில காரணங்கள் சொல்லப்படுது. ஒரு 4 காரணத்தை மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. முதல் காரணம், யூதர்கள் பொதுவாக தங்களுடைய கடவுளை மட்டுமே வணங்கி நமஸ்கரித்து வந்த ஒரு கூட்டம். வேற யாருக்கு முன்பாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? தங்கள் தலையை தாழ்த்தி சிரம் தாழ்ந்து வணக்கம் சொல்றதுன்னு சொல்லுவான்ல. இப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி பொசுக்குன்னு பிறந்த நாள்லாம் காலில் விழுந்துருவாங்க. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு அது ஒரு பண்பாடா, ஒரு கல்ச்சரா இங்க செய்யறது. சாஸ்தாங்கமா விழுந்து இப்பெல்லாம் விழுக மாட்டேங்கிறானுங்க பசங்க. நானே கேட்டிருக்கிறேன், ஒருத்தர் சொல்றே விழுந்தா 100 ரூபாய் கிடைக்கின்றா, 100 ரூபாய் அந்த விழுந்துடுறேன். அப்படி சாஸ்தாங்கமா விழுகிறது. அப்படின்னா அந்த மனுஷனுக்கு கீழே போறது. உண்மையிலே பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. நல்ல பெரியவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள், நல்ல கிறிஸ்தவர்கள், அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவைதான். நம்ம போலாம் அவங்க கிட்ட. அதுக்காக காலில் விழுந்து அவங்க காலை பிடிச்சி என்னைய ஆசீர்வதிச்சா விட மாட்டேன் அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. யூதர்கள் ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையை கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு தான் எல்லா மகிமையும், ஒரு மனுஷனுக்கும் கிடையாது. ஒருவேளை மொர்தெக்காய் இதனால செய்திருக்கலாம்னு சொல்றாங்க. இரண்டாவது காரணம், ஆமான் யார் என்பது மொர்தெக்காய்க்கு தெரிந்திருந்தபடியால் அவன் தன்னுடைய இனத்தின் சத்துரு. கடவுளே, என்னுடைய ஆண்டவரே அந்த இனத்தை தலைமுறையாக பழிதீர்ப்பேன்னு சொல்லி இருக்கிறாருன்னு ஒருவேளை மொர்தெக்காய் நினைத்து செயல்பட்டிருக்கலாம்னு சொல்லுகிறாங்க. மூணாவது காரணம், ஆமான் அவனுடைய டிரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிரெஸ்ல அவனுடைய கடவுளுடைய உருவத்தை அணிந்திருந்ததாகவும் அவனுடைய உடையில, இதுதான் ரொம்ப முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது, ஆமான் வணங்குகிற அந்த சொரூபம் அவனுடைய உடையில பதிக்கப்பட்டிருந்ததுனால மொர்தெக்காய் அவனை வணங்காம போயிருக்கலாம்னு சொல்றாங்க. 4வது ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அது என்ன காரணம் தெரியுமா? அரசனுக்கு தான் செய்த உதவிக்காக தனக்குத்தான் இந்த பட்டம் கிடைச்சிருக்கணும், ஆனா எனக்கு கிடைக்காம இந்த ஆமானுக்கு கிடைச்சிருக்கேங்கிற ஒரு எண்ணத்தினால. ஏன்னா மொர்தெக்காய் அரசனுடைய உயிரையே காப்பாத்தினான். நியாயமா இந்த பட்டமும் பதவியும் அவனுக்கு கிடைச்சிருக்கணும்னு சொல்லுகிறாங்க. ஒருவேளை அந்த ஒரு விரக்தியில கோபத்துல கூட இப்படி செயல்பட்டு இருக்கலாம்னு சொல்லுகிறாங்க. இவைகளெல்லாம் ஒரு காரணங்களாக சொல்லப்படுகிறதை தவிர எது உண்மைன்னு நமக்கு தெளிவா தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான பகை இருந்திருக்கிறது. ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது ரொம்ப அந்த கோபமும் அதிகரித்து கொண்டே ஒரு டென்ஷன் கிரியேட் ஆயிட்டே இருந்திருக்கு. புரியுதா? இப்போ இந்த மொர்தெக்காயும் ஆமானையும் பத்தி பார்த்துட்டோம். அப்ப ஆமான் யாருன்னு முதல்ல பார்த்தோம். 2வது மொர்தெக்காயை பத்தியும் மொர்தெக்காய்க்கும் ஆமானுக்கும் இடையில நடந்த அந்த நிகழ்வுகளை பார்த்தோம். இப்ப 3வது கடைசியாக இந்த ஆமானுடைய கொடூர திட்டத்தை பார்க்கலாம். 5வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும். ஆமான் மொர்தெக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரிக்காததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். மூர்க்கம் வந்துருச்சுனாலே சிந்திக்க முடியாது, மேடாயிரும். கோபத்தினுடைய உச்சம்னு சொல்லுவாங்கல்ல, எரிமலை வெடிச்சு வெளியே வர போகக்கூடிய அந்த ஒரு நிலை மாதிரி. ஆனாலும் 6வது வசனம் சொல்லுது, அவனுக்கு மொர்தெக்காய் மேல ரொம்ப கோபம் இருந்தாலும் மொர்தெக்காயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெக்காயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெக்காயின் ஜனமாகிய யூதரையெல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். எப்படி இந்த யூத இனத்தையே இல்லாமல் ஆக்கிவிட முடியும்? என்னுடைய முன்னோர்களுக்கு
அளிக்கப்பட்ட அந்த அநீதிக்கு பதிலாக இந்த ஜனங்களுக்கு நான் எப்படி அழிவை கொண்டு வர முடியும் என்பதை அவன் யோசிக்கிறான். யூத இனத்தை அழிக்க முடிவு செய்து விட்டான். அதற்கான ஒரு திட்டத்தையும் போட்டான். அந்த திட்டத்தை அரசினிடம் சொல்லி அதுக்கான ஒப்புதலையும் வாங்கிட்டான். 7வது வசனத்திலிருந்து அதுதான் விளக்கப்படுகிறது. 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம். பாத்தீங்களா, ஏற்கனவே சொன்ன ஆரம்பத்துல எஸ்தர் ராணியாக பட்டத்தில் அமர்த்தப்பட்டது அகாஸ்வேரு ராஜாவினுடைய 7வது வருஷத்துல. இப்ப இந்த சம்பவம் நடக்கிறது 5 வருடங்கள் கழித்து, 12வது வருடத்தில் 5 வருடங்கள் கழித்து நடக்கிறது. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளை குறித்து போடப்பட்டு, அதாவது இதை எப்படி செய்யலாம், ஒரு நாளை குறித்து அவன் திட்டம் போட்டான். என்ன திட்டம் போட்டான்? ஒரு நாள் தீர்மானிக்கப்பட்டு அந்த நாள்ல அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற அத்தனை யூதர்களும் கொல்லப்படணும். அப்படி அவன் சீட்டு போட்டு பார்த்ததில், அந்த பூர் என்கிறது சீட்டு போட்டு பார்க்கிறது. அந்த சீட்டு போட்டு பார்த்ததுல 12வது மாதம், ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. இப்ப இந்த வேத பகுதியை விளக்கி இருக்கிற ஆசிரியர்கள் சொல்றாங்க, இங்கேயும் கர்த்தருடைய அற்புதமான பராமரிப்பின் செயல்களை பாருங்க. அந்த யூதர்களுடைய அழிவுக்கு தீர்மானிக்கப்பட்ட அந்த நாளுக்கும் இவன் சீட்டு போட்ட நாளுக்கும் இடையில கிட்டத்தட்ட 11 மாதங்கள் இருக்கிறது. ஆண்டவர் கிருபையா அங்க செயல்பட போகிறார். இதுவும் ஆண்டவருடைய செயலாகவே இருக்கிறது. மிக நீண்ட இடைவெளி காலம் கிடைத்திருக்கிறது. அதாவது 11 மாதங்கள் கடவுளுடைய அற்புதமான செயல்பாட்டை இந்த மாதங்கள்ல அவர்களும் பார்த்து அனுபவிக்க போகிறார்கள். இனி 4வது அதிகாரத்துல பார்க்கும்போது நாம அதை அனுபவிக்க போகிறோம். 8வது வசனத்தை பாருங்க. அந்த டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு. முதல் மாசம் 13ஆம் தேதி சீட்டு போட்டு பாக்குறான். 12வது மாசம் 13ஆம் தேதி நாள் குறிக்கப்படுகிறது. இப்ப அவன் என்ன செய்யறான் பாருங்க, நேரா கிங்கிட்ட போறான், அகாஸ்வேருட்ட போறான். 8வது வசனம். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி அவன் சொல்றது என்ன, உம்முடைய ராஜ்யத்துல எல்லாம் ஒரு ஜனம் இருக்கிறாங்க, அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, அவர்களுடைய வழக்கங்கள் மற்ற மக்களுடைய வழக்கங்களை விட வித்தியாசமா இருக்கு, அவங்க உங்களுடைய சட்டங்களுக்கும் கீழ்படுகிறது இல்ல, இப்படியே விட்டிருக்கிறது சரியில்லை. அதனால என்ன செஞ்சிடலாம், ராஜாவே உமக்கு சம்மதம்னா அந்த இனத்தையே அழிக்கிறதுக்கு எழுதி உத்தரவிட வேண்டும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா, ராஜாவுக்கே லஞ்சம் கொடுக்குறான் பாருங்க, அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய கஜானால 10,000 தாலந்து வெள்ளியை கொண்டு நான் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உங்களுக்கு தெரியுமா 10,000 எவ்வளவு? 10,000. 10,000 தாலந்துன்னா எவ்வளவு தெரியுமா? ஒரு தாலந்துன்றது 34 கிலோ. அப்ராக்சிமேட்லி ஒரு தாலந்துன்றது 34 கிலோ. அப்போ 10,000 தாலந்துன்னா 10,000 தாலந்துன்னா எவ்வளோ? 3,40,000 கிலோ வெள்ளி. பிரமிப்பா இல்ல? 3,40,000 கிலோ வெள்ளி. இவ்வளோ வெள்ளி, இவ்வளோ பெரிய தொகையை எப்படிங்க ஆமான் அகாஸ்வேருக்கு கொண்டு கொடுப்பான்? எப்படி கொடுப்பான் தெரியுமா? யூதர்கள் எல்லாம் அழிச்சிருவான்ல, அவன் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொண்டு சேர்க்கிறது. என்ன ஒரு மாஸ்டர் மைண்ட்னு பாருங்க, கிரிமினல் பிரெயின் சொல்றோம்ல, அது மாதிரி இதெல்லாம் நான் கொண்டு கொடுக்கறேன்னு சொல்லி சொல்றான். இங்கதான் இந்த மேட்மேனை பாக்குறோம். எந்த மேட்மேன்? அகாஸ்வேரு. ஒரு நாள் உட்கார்ந்து சிந்திக்கிறதே கிடையாது, ஒரு கேள்வி கேட்கறது கிடையாது. யாருப்பா அந்த ஜனம்? அப்படி அவங்க என்ன செய்யறாங்க? அவன் என்ன, நான் கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறேன், நோ விசாரணை. உடனே ஆமான்னு சொல்லிட்டானா, அப்ப அந்த அதிகாரத்துல வைக்கப்பட்டவங்கள முட்டாள்தனமா எந்த கேள்வியும் கேட்காம நம்புறதும், ஒரு ஆலோசனை இல்லாம முடிவெடுக்கிறதும், அவங்க சொல்ற முடிவுக்கு உடன்படுகிறதும் தலைமை பொறுப்புல இருக்கிறவர்களுக்கு அழகல்ல. கவனிங்க, இதெல்லாம் படிக்கணும். நம்ம ஏதாவது ஒரு லீடரா ஒரு முக்கியமான பதவியில நீங்கெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்படி எல்லாம் ஆலோசனைகள் வருகிற போது எந்தவித ஆலோசனை இல்லாம அதுல இருக்கக்கூடிய நன்மை தீமை சாதக பாதகங்கள்லாம் யோசிக்காம கொண்டு வந்த அப்படியே செஞ்சிருப்பான்னு அனுப்பிடக்கூடாது. யோசிக்கணும், சிந்திக்கணும். வர்ற ஆள் என்ன நோக்கத்தோடு வர்றான்,
அப்படிங்கறதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அகாஸ்வேர் அதெல்லாம் சிந்திக்கவே இல்லை. டக்குன்னு என்ன செஞ்சுட்டான் பாரு, அந்த வெள்ளியெல்லாம் எனக்கு எதுக்குப்பா, இந்த மோதிரம் வச்சுக்கோ, அந்த இனத்துக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய்து விடுன்னு மோதிரத்தை கழட்டி கையில கொடுத்துட்டான். இவன் வாங்கி என்ன பண்ணிட்டான் தெரியுமா? 12வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா ராஜாவுடைய பெயர்ல லெட்டர் எழுதிட்டான். என்ன லெட்டர் எழுதிட்டான்? 13வது வசனத்துல, ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்துக் கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும். அவங்கள பூரா அழிச்சிடணும், அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த இனத்தை அழித்து அவங்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் நீ எடுத்துக்கோன்னு சொன்னா எவ்வளவு வெறி வரும் யோசிச்சு பாருங்க. ஆமானுடைய வம்சத்தார் அமலேக்கியர்கள் அங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த செய்தி போயிடுச்சு. அவன் எல்லாம் இதுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் பாப்பான் ஒரு யூதன் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு வைங்களேன். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, சில யூதர்கள் தங்கள் நாட்டில் இருப்பதை காட்டிலும் பல மடங்கு ரொம்ப வசதியா வாழ்ந்திருக்கிறாங்க அங்க. அப்ப அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறாமையில இருந்து அமலேக்கியன் இவனை கொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இவனை போட்டு தள்ளனா இவனுடைய வீடு, இவனுடைய பொருள்கள், ஆஸ்தி எல்லாம் எனக்கு வந்துரும்னா அவன் எவ்வளவு வெறியா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் இவன் சூழ்ச்சி செய்து கடிதங்களை எழுதி ராஜாவுடைய உத்தரவினால அதை முத்திரை போட்டு அனுப்பிட்டான். அஞ்சல்காரர்கள் அதை எடுத்துக்கிட்டு கிளம்பவும் செஞ்சிட்டான். சோ இதுக்கு ஒரு பார்ட்டி வேற. 15வது வசனம் கடைசியில முடியும் போது பாத்தீங்கன்னா, ஆமான் தான் நினைத்ததை சாதித்து விட்ட சந்தோஷம். அகாஸ்வேரு எல்லாத்தையும் ஆமான் பாத்துக்கிறான், என் நாடு சேஃபா இருக்கு. பத்தியா, இவ்வளவு மோசமான மனிதர்களை இனம் கண்டு அழிக்கிறதுல என்னுடைய அதிபதி சிறப்பானவன். ஆக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு கூட்டு போய் சரி வாங்க 2 பேரும் குடிக்கலாம். சோகமா இருந்தாலும் குடிப்பானுங்க, சந்தோஷமா இருந்தாலும் குடிப்பானுங்க. இந்த 2 பேரும் சந்தோஷத்தின் மிகுதியால் குடிய உட்காந்துட்டாங்க. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 2 மேட் மேன்ஸும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. குடிச்சிட்டு என்ன ஆக போகுதோ, இந்த செய்தி எல்லாம் அரண்மனையில இருந்து லீக் ஆக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அங்கதானே போகும், சூசான்ல தானே அது போகும். இந்த மாதிரி யூதர்கள் எல்லாம் 12வது மாசம் அழிக்கிறதுக்கு ராஜா உத்தரவிட்டு இருக்கிறான். அந்த செய்தி கேட்ட உடனே அங்கிருந்த நகரமே கலக்கத்திற்குள்ளாக வந்து விட்டது. அங்கிருந்த யூதர்களுக்கு எவ்வளவு பெரிய பயமும் திகிலும் உண்டாயிருக்குன்னு பாருங்க. இப்படித்தான் இந்த கொலைக்கார நாசக்கார இன படுகொலை செய்யக்கூடிய திட்டத்தை இந்த ஆமான் அன்றைக்கு தீட்டிவிட்டான். ஆமான் அவனுடைய நோக்கம் அழிக்கணுங்கிறது, அதுக்கான ஒரு ட்ரிகர் பண்ணி விட்ட மாதிரி மொர்தெகாயினுடைய செயல்கள் அமைந்து விட்டது. சோ இதெல்லாம் நாம ஏதோ நினைக்கிறோம் மனிதர்களுடைய திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குன்னு. ஆனா இங்க மனிதர்களுடைய திட்டமா நடந்துகிட்டு இருக்கு இல்ல. அழிக்க எழும்பினவன் அழிந்து போனதை பின்வரக்கூடிய அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அங்கேயும் ஆண்டவரை தான் பாக்குறோம். அதனால ஒவ்வொரு வாரமும் சொல்ற மாதிரி கடவுள் ஆளுகிறாருன்னு இப்பயும் நான் சொல்ல போறது இல்ல. அது உங்க மனசுலயே எழுதி வச்சுக்கோங்க. கடவுள் தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அங்க ஆமானுடைய வாழ்க்கையிலையும் செயல்படுகிறவர் ஆண்டவர். அகாஸ்வேரு பைத்தியக்காரத்தனமா செயல்படுறதுக்கு விட்டவரும் அவர் தான். ஆக இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு யூதர்களுடைய அழிவுக்கான திட்டங்களை தீர்மானித்து விட்டாங்க. இவர்களுடைய அழிவின் திட்டம் நிறைவேறியதா? ஒரு முறை ரூத் புத்தகத்தை படிக்கும்போது திட்டம் சரியாக இருந்தாலும் அந்த திட்டத்தை செயல்படுத்துறவன் கையில தான் திட்டத்தினுடைய வெற்றி இருக்குன்னு பார்த்தோம்ல. ஆனா இங்க திட்டம் எல்லாம் பெர்ஃபெக்ட், திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நோக்கம், காரணம், நாள் எல்லாம் பெர்ஃபெக்ட், எல்லாம் சரியா செஞ்சிருவாங்க. சரியா செய்யறவன் இருந்தா திட்டம் நிறைவேறிடுமா? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்ப இந்த திட்டம் சரியாக திட்டமிடப்பட்டு சரியான மக்களிடம் போய் இருந்த போதிலும் அது சரியாக நடந்ததா? அதுதான் 4வது அதிகாரத்துல பார்க்க போறோம். புது வருஷத்துல அதை பார்ப்போம். 2025வது ஆண்டு பிறக்கும் போது யூதர்கள் அழிய போகிறார்களா அல்லது யூதர்கள் தப்பி பிழைக்க போகிறார்களா? எவ்வளோ பயங்கரமான சுழல்கள் எல்லாம்
அங்கு நம்ம பார்க்க போறோம் அவங்க பட்ட வேதனை, பயம், திகில் எல்லாம். ஆனா அதுக்கு மத்தியில கர்த்தர் அவர்களோடு இருந்தாரா, அவர் என்ன செய்தார், இதெல்லாம் நம்ம 4வது அதிகாரத்துல இருந்து பார்க்கலாம். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3 முக்கியமான பயன்பாடுகளோட இந்த செய்தியை நாம் நிறைவு செய்வோம். முதலாவது பயன்பாடு என்ன தெரியுமா? அதிகாரம் ஆணவத்தை கொண்டு வரக்கூடாது. அதிகாரம் ஆணவத்தை கொண்டு வரக்கூடாது. இந்த ஆமான் அதிகாரம் கையில கிடைச்சதுனால தானே இவ்வளோ ஆணவத்தோடு செயல்பட்டான். உங்களுக்கும் அப்படிப்பட்ட அதிகாரம் கிடைக்கிற போது ஆணவம் உங்க இதயத்துல வரக்கூடாது. கடவுள் நம்மை உயர்த்துகிற போது நம்மிடம் தாழ்மை அதிகரிக்க வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை ஒருபோதும் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அதாவது தவறாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே கடவுள் ஒரு விதமான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வீட்டில் இருக்கிறோம்னா பெற்றவர்களாக இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க மேல அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். சமுதாயத்துல வேலை செய்யறோம்னா வேலை செய்யற இடத்துல ஒவ்வொரு பொறுப்பும் ஒவ்வொரு அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்கள்ல இங்க உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்க எல்லாம் கூட இருக்கிறீங்க. சபையில இருந்தா கடவுளுடைய பணிகளை செய்வதற்கு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இருக்கிறோம். இப்படி பல நிலைகள்ல அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற போது அந்த அதிகாரங்களை எல்லாம் கொண்டு நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும். என் அதிகாரத்துல கையில் இருக்கு, ஆகவே நான் நினைச்சதை தான் நான் செய்வேன்னு நினைத்து செயல்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? எல்லாத்தையும் செய்வதற்குரிய அதிகாரம் என்கிட்ட இருக்கு, ஆகவே நான் தான் பெரியவங்கிற அந்த ஆணவத்தோடு செயல்படுகிறீர்களா? இந்த ஆமானை போல, அதாவது அந்த அதிகாரம் இருந்த போதிலும் ஆழ்மையோடு இருந்து செய்ய வேண்டிய பணிகளை பொறுப்போடு செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆமான் ஒரு கெட்ட உதாரணம். தனக்கு கிடைத்த அதிகாரத்தை தன்னுடைய தீய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவன் பயன்படுத்தி கொண்டான். அப்படி எதுவும் நீங்க செயல்படுகிறவர்களாக இருக்கிறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா அதே சமயத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோசிச்சு பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்து பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அவர் எவ்வளவாக தாழ்மையோடு நடந்து கொண்டார்னு பார்க்கிறோம். அவருக்கு எதிராக பேசினார்கள், ஏசினார்கள், தூற்றினார்கள். அவர் முகத்துல காரி துப்பினா, கன்னத்துல அறைந்தார்கள், முள்முடி சூட்டினார்கள். எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் செய்தார்கள். இருந்தாலும் ஆண்டவர் நான் தானடா உன்னை படைச்சேன்னு ஒரு இமைப்பொழுது கோவப்பட்டிருந்தா அவெல்லாம் எரிஞ்சு பஸ்பமா இருக்க மாட்டானா? ஆனா அங்க எவ்வளவு பொறுமையா, எவ்வளவு தாழ்மையாக அங்க ஆண்டவர் நடந்து கொண்டதை பார்க்கணும். அதனாலதான் வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எல்லா சூழ்நிலைகள்லையும், இந்த சூழ்நிலையில என் இயேசு இருந்தா எப்படி அவர் செயல்படுவார், எப்படி பேசுவார், எப்படி நடந்து கொள்வார், எப்படி செயல்படுவார், அதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய எண்ணமாக இருக்கணும். நம்முடன் பணியாற்றுகிறவர்கள், வேலை செய்யறவங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம கூட வாழ்கிற எல்லோரும் கிறிஸ்துவினுடைய இந்த தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பார்க்கிற விதத்துல வாழ்கிறோமா? நாம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோங்கிறதுக்கு அதான் அடையாளம். நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுனால நம்ம கிறிஸ்தவர்கள் ஆகிவிட முடியாது. கிறிஸ்துவினுடைய குணங்களை பிரதிபலிக்கிறவர்களாக இருந்தா தான் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். ஆகவே நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிருக்கு, எனக்கு பெற்றோர்ன்ற அதிகாரம் கிடைச்சிருக்கு, ஆகவே நான் என் பிள்ளைய எப்படியும் கண்டிப்பேன், எப்படியும் அடிப்பேன், எப்படியும் துன்புறுத்துவேன். நான் கணவங்கிற அதிகாரத்தில் இருக்கேன், ஆகவே என் மனைவியை மதிக்க மாட்டேன், அவ சொல்றதை கேட்க மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேன்னா அதை தான் நான் என் வீட்டுல செய்வேன், நான் சொல்றதை கேட்டு அடங்கி இருக்கிறது தான் அவளுடைய வேலை. இதெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம், தவறாக பயன்படுத்துகிறீர்கள். அதுக்கு காரணம் என்னன்னா மனசுல இருக்கிற ஆணவம், திமிரு, அது அழிவைதான் கொண்டு வரும். இந்த ஆமான் செய்ததை போல அவனுக்கு நடந்ததை போல. ஆகவே முதலாவது நம்ம இங்க என்ன படிக்கிறோம்? அதிகாரம் ஆணவத்தை கொண்டு வரக்கூடாது. நீங்க எவ்வளவோ உங்களுடைய வாழ்க்கையில வேலை ஸ்தலங்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிற போது மக்கள் யார ரொம்ப விரும்புகிறாங்க தெரியுமா?
அவர் அவ்வளோ உயர்ந்தவரா இருந்த போதிலும், அத்தனை அதிகாரம் இருந்த போதிலும், என்னுடைய நிலையை புரிந்து கொண்டு உணர்ந்து எனக்கு உதவி செய்கிறவராக என் கூட இருந்து என்னுடைய வேலையை சிறப்பாக செய்ய வைக்கிறவராக இருந்தார். அவரு ஒருவேளை அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போனா கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் இருந்தாருங்க. என்ன ஒரு கருசனை தெரியுமா, என்ன ஒரு அன்பு தெரியுமா. அவருக்கு இருக்கிற அந்த பதவியில என்னையெல்லாம் விசாரிக்கணும்னே அவசியமே இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் என்னை விசாரிச்சுட்டு போவாருங்க. நல்ல மனுஷங்க. இப்பெல்லாம் உலகத்து மனுஷங்களை பத்தி நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? அப்ப கிறிஸ்தவர்கள நாம இருக்கிறோம்னா, நாம நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரங்களை இப்படி எல்லாம் தவறா பயன்படுத்தி ரொம்ப பெருமையா இருதயத்துல நம்ம ரொம்ப உயர்வா நினைச்சு ஆணவத்தோட செயல்பட்ட அது ஆண்டவருக்கு அவமானத்தை தான் கொண்டு சேரும். ஆகவே அதிகாரம் ஆணவத்தை கொண்டு வரக்கூடாது என்பதற்கு இந்த ஆமான் ஒரு உதாரணமாக இருக்கிறார். இரண்டாவது, பல பிரசங்கங்களை நம்ம பார்க்கிறது போல பழி வாங்குகிற எண்ணம் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் இருக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? உலகத்து மனுஷனுக்கு இந்த சிந்தனை கிடையாது. தனக்கு செய்யப்பட்டதை போல செய்யத்தான் அவன் துடிப்பான். எனக்கு எதிராக அவன் பேசிட்டான் நானும் பேசுவேன், எனக்கு எதிராக அவன் செஞ்சிட்டான் நானும் செய்வேன், என்னை அடிச்சுட்டான் நானும் அடிப்பேன், எனக்கு என்ன செஞ்சானோ அதை விட பயங்கரமா நான் அவனுக்கு செய்வேன். இதான் உலகத்து மனுஷனுடைய எண்ணம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீயும் அந்த உலகத்து மனுஷனை போல செயல்பட்டா நீ கிறிஸ்தவங்கிறதை எப்படி அவன் அறிந்து கொள்வான்? உனக்குள்ள பழி வாங்குகிற எண்ணம் எப்படி இருக்கலாம்? அவர் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்கே உரியது, நானே பதில் செய்வேன், நான் நியாயம் செய்வேன், என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். அப்போ கிறிஸ்தவர்களா நாம இருக்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில நமக்கு எதிராக பேசுகிறவர்கள், பழி சொல்லுகிறவர்கள் இவங்கெல்லாம் இருக்கதான் செய்வாங்க. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல கிறிஸ்தவர்களாக நடந்து கொள்ள பாருங்கள். பழி வாங்குகிற எண்ணத்தை கொண்டு அவர்களுக்கு எதிரான செயல்களை செய்ய போகாதீங்க. அந்த அம்பு உங்க பக்கமே திரும்பிடும். செய்யக்கூடாது. இங்க ஆமான் செஞ்சது அவனுக்கே வந்து சேருகிறதுன்றதை பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்கிறவனுக்கு நன்மையையும் தீமை செய்கிறவனுக்கு தீமையையும் கொடுப்பதற்கு நான் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவன் செய்கைக்கு தக்கதான பலனை நான் கொடுக்கிறேன். அப்ப நம்ம கிறிஸ்தவர்களா யோசிக்க கூடாது மற்றவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறது. நம்ம எப்பவுமே மற்றவருடைய நன்மைக்கான காரியங்களை தான் தேடணுமே தவிர அவர்களுடைய அழிவுக்கான தீமைக்கான காரியங்களை நம்ம தேடக்கூடாது. நமக்கு எதிராக ஒருத்தர் பேசிட்டாரு, நம்ம வேலை செய்யற இடத்துல ஒரு ரொம்ப நம்ம மனசு ரொம்ப காயமே பட்டுருச்சுன்னு வச்சுக்கோமே, மனசுல வச்சிருக்கோம், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரட்டும்டா, என்ன பதிலடி கொடுக்குறேன் பாரு, அப்ப தெரியும் நான் யாருன்னு. இது கிறிஸ்தவ எண்ணமா? அதே நபர் ஒரு நாள் நீங்களும் போறீங்க, அவரும் வர்றாரு, பைக் நிப்பாட்டும் போது இடறி விழுந்துட்டாரு, என்ன செய்யணும்? மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம், 1000 கை தட்டும், படப்பட படப்படன்னு 10,000 சரம் வெடிக்கும். மனசுல சொல்லு, எனக்காடா நீ தீமை செய்யற, விழுந்தியா, என் கடவுள் எவ்வளவு வல்லமை உள்ளவர் பார். இதுக்கு கடவுளையும் சேர்த்துக்கிறது நான்சென்ஸ். என் கடவுள் எவ்வளவு வல்லமை உள்ளது, எனக்கா சொல்லியிருக்கிறார் அவரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொல்லியிருக்காரு. உன்னைய கவுத்தி விட்டார் பத்தியா வண்டியில இருந்து. இது என்ன ஒரு கேவலமான சிந்தனை, ஒரு மனுஷத்தன்மையே இல்லாத சிந்தனை. ஒருத்தன் விழுந்துட்டான உடனே என்ன செய்ய பார்க்கணும்? ஓடி போய் உதவி செய்து தூக்கி விடணும். அவன் எவ்வளவு பெரிய பகைங்க, நான் உங்களை பகைச்சிட்டு போறான். நீங்க பாருங்களேன், நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா சில நேரங்கள்ல உங்க கைய உதறி கூட விடலாம். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன்னு ஹார்டா பேசலாம். ஆனா உங்க இருதயத்துல கசப்பு இல்ல பாத்தீங்களா? உங்க இருதயத்துல நீங்க ரொம்ப லைட்டா இருப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க. ஒரு நாள் அவன் சிந்திப்பான், அவனை சிந்திக்க வைப்பார் ஆண்டவர். ஏன்னா அவன் கூடவே ஃப்ரெண்டா இருந்துகிட்டு அவனுக்கு எதிராக ஒருத்தன் செஞ்சுட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வருந்திக்கிட்டு இருக்கும் போது அவன் யோசிச்சு பார்ப்பான், அவனை எவ்வளவு பேசினேன், அவன்கிட்ட எவ்வளவு சண்டைக்கு போனேன், எவ்வளவு அசிங்கமா பேசியிருக்கேன், ஆனா நான் இன்னைக்கு துன்பப்பட்ட போது வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன், அவன் வந்து என்னை கைப்பிடிச்சு தூக்குனானே, எவ்வளவு நல்லவன் இல்லாத யோசிப்பான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார்,
உங்களுடைய செயல்கள்ல நீங்க கவனமா இருங்க, ஞானமா இருங்க. பழிவாங்கணுங்கிற எண்ணத்தோட செயல்படாதீங்க. எனக்கு செய்தபடியே நானும் செய்வேன்னு நினைக்காது. அது ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகல்ல. ஆமான் அதை தான் நினைச்சான். என் இனத்துக்கு செய்ததை நான் மறுபடியும் அந்த இனத்துக்கு செய்து அழித்தே தீருவேன்ற எண்ணம், அது பிசாசினுடைய எண்ணம். என்னையா பரலோகத்திலிருந்து தள்ளிவிட்டீர், உம்முடைய மக்களை நான் இழுத்து பரலோகத்துக்கு பாதாளத்துக்கு கொண்டு போறேனா இல்லையான்னு பார். அதுதான் பிசாசின் எண்ணம். அப்ப எப்பெல்லாம் அந்த பழிவாங்குதலின் எண்ணம் உள்ள இருந்து வருதோ, அப்ப பிசாசா நீங்க செயல்படுறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. இயேசுவை பாருங்க, சிலுவையில தொங்கும் போது அவர் பிதா கிட்ட ஜெபம் பண்றாரு, பிதாவே இவங்க எல்லாத்தையும் பொசுக்கி போடும், ஒருத்தனையும் விட்டுறாதீங்க. இவனுங்க நன்மைக்காக தானே நான் பிறந்து 33 வருஷம் அந்த உலகத்துல வாழ்ந்து எப்படி இவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு எல்லாம் செய்ய போக என்னையே சிலுவையில ஏற்றிருக்கிறாங்களே, இவங்களை விட்டுறாதீங்க பிதாவே. அப்படியா ஜெபம் பண்ணாரு? அவருடைய இருதயத்துல அந்த சிந்தனை ஏதாவது இருந்ததா? அங்க தொங்கும் போது அவர் சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்வது இன்னதென்று அறியாம செய்கிறார். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய குணம். புரியுதாங்க உங்களுக்கு? உங்க இருதயம் எப்படி இருக்கா? இப்படிப்பட்ட கிறிஸ்தவ சிந்தனைகளால நிறைந்தவர்களாக நீங்க இருக்கிறீங்களான்னு யோசிச்சுப்பாரு. சரி, மூணாவது கடைசி பயன்பாட்டோட முடிக்கலாம். எல்லா சூழ்நிலைகள்லையும் கர்த்தருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த மொர்தெகாயை போல. மொர்தெகாய் அரசனுக்கு விசுவாசமானவன் தான், ஆனா அதுக்கும் மேல தன்னுடைய ஆண்டவருக்கு விசுவாசமானவன். அரசனே கட்டளையிட்டு இருந்தாலும் நமக்கு எக்ஸாக்டா தெரியலதான், ஆனா சில காரணங்களை பார்த்தோம். அதுல ஏதாவது ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த ஆமான் மொர்தெகாய கோபப்படுத்தணுங்கிறதுக்காகவே தன்னுடைய கடவுள்களுடைய சொரூபத்தை ஆடையில அணிந்து வந்திருக்கலாம், டிரெஸ்ல மேல போட்டு வந்திருக்கலாம், ஏதாவது செயின் மாதிரி கூட போட்டிருக்கலாம், ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கலாம். மொர்தெகாய கோபப்படுத்தணும்ன்றதுக்காகவே போப்போசா செஞ்சிருந்திருக்கலாம். ஆனாலும் மொர்தெகாய் எங்க தன்னுடைய கடவுள் தனக்கு சொல்லிக் கொடுத்த வழியில் உறுதியோடு விசுவாசத்தோடு இருந்ததை பார்க்கிறோம். இதே போலதான் தானியேலை பார்க்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கிறோம். நீ பொற்சலைய நிப்பாட்டிக்கும், நான் வழிபட மாட்டேன்னா வழிபட மாட்டேன், யாருக்கு முன்பாக மட்டுமே நாங்க நமஸ்கரித்து விழுவோம், வணங்கி விழுவோம், எங்களுடைய எல்லா விதமான தாழ்மையும் எல்லா விதமான சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து ஆராதனை செய்கிறது எல்லாமே எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உரியது. நாம இருக்கிற இடங்கள்ல வேதத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய சில காரியங்கள் நடக்கலாம். உலகம், உலகத்து மனிதர்கள், உலகத்தின் அதிகாரம் அங்கதான் வேலை செய்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல கிறிஸ்தவர்களாக எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள்? அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம கதைக்கு ஆகுமாங்க? சும்மா யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் செஞ்சுட்டு போயிருந்துங்க சத்தம் இல்லாம அப்படிங்கிற ஒரு மனதோட வாழ்றீங்களா? அல்லது உங்க மனசாட்சியில தெளிவாக தெரிந்திருக்கிற சத்தியத்துக்காக உறுதியோடு நிக்கிறீங்களா? நீங்க சத்தியத்துக்காக உறுதியோடு நிற்கும் போது உங்களுக்கு மாலையா போடுவான், என்ன செய்வான்? தூக்கிட்டு போய் சிங்கக்கெபியில போடுவான், தூக்கிட்டு போய் அக்னி சூளையில போடுவான். நார்மலா இருக்கிறதோட 7 மடங்கு அக்னி சூடுபடுத்தப்பட்டிருக்கும். ஆனா இப்படி எல்லாம் நடந்துருமேன்னு பயந்து தானே சரி சரி செஞ்சுட்டு போயிடுவோம், சரி சரி செஞ்சுட்டு போயிடுவோம். இப்படியே இணங்கு நெஞ்சர்களாக இணங்கி இணங்கி போறோம். சிங்க கெபியில போட்டாலும் சிங்கம் தொடணுமா தொடக்கூடாதான்னு தீர்மானம் பண்றது யாரு? ஆண்டவர். நெருப்பு உங்களை அவிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது யாரு? நெருப்பா பண்ண முடியும்? முடியாதே. சிங்கக்கபி கதவை திறந்து வந்தா தானியேல் அப்படியே வர்றான். அந்த குற்றம் சாட்டினவன் தூக்கி உள்ள போடுறானா, அவன் உள்ள போறதுக்கு முன்னாடி ஆளை காணும். ராஜான்னு கூட சொல்லல, ராஜா எங்களை மன்னிச்சிருங்க அந்த சவுண்ட் கூட வரல. எங்கடா ஆளை காணோம் அப்படின்னா சிங்கம் பூராத்தையும் சாப்பிட்டு, நெருப்பு சூளையில அக்னி வாட கூட இல்லாம. இதுதாங்க விசுவாசம். என் ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார், நான் அவருக்கு விசுவாசமா இருப்பேன், நான் அவரை கனப்படுத்துவேன். ஆண்டவர் ஒருவேளை சிங்கம் கடிச்சு சாவடிக்கணும்னாலும் அது அவருடைய சித்தம். கல் தடிக்கு கீழே விழுந்து சாகிறதுக்கு சிங்கத்திட்ட விசுவாசமா சாகிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இருக்கா இல்லையாங்க?
எப்படி இப்ப அவர் செத்தா? நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சின்ன கல்லு இடறி விழுந்தாரு, பொட்டுல அடிபட்டுச்சு, பட்டுன்னு போயிட்டாருங்க. ஐயோ, இந்த மனுஷனுக்கு இப்படியா முடிவு வரணும். அதே எப்படி செத்தான்ப்பா? அந்த அரசன் அவன் வணங்கின கடவுளுக்கு எதிராக செய்ய சொன்னானாங்க, செய்ய மாட்டேன்னு உறுதியா இருந்தனால அரசு சிங்கத்துக்கிட்ட போட்டான், சிங்கம் சாப்பிட்டுருச்சுங்க. உண்மையிலே தைரியசாலிங்க அவன். பேசுவானா பேச மாட்டானா? மரித்தும் இன்றும் பேசுகிறார்கள்னு பார்த்துக்கிட்டு இருக்கோமே. மொர்தெகாய்க்கு கவலை இல்லை, செய்யறத செஞ்சுக்கோ, நான் வணங்க முடியாது. ஏன் வணங்க முடியாது? என் இருதயத்துல நான் இதுல உறுதியாக இருக்கிறேன். நீங்க அப்படி உறுதியா இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களுடைய செயல்களும் நமக்கு ஒவ்வொரு பாடத்தை கத்து தருது. நான் ரொம்ப யோசிச்சு பார்ப்பேன். இதெல்லாம் நிறைய கேட்கிறோம், உடனே எல்லா மாற்றம் வந்துருமா அப்படின்னா இம்மீடியட்டாலாம் மரம் முளைக்காது. விதைக்கப்பட்டு மரம் வளர்ந்து வரும். இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம் சிந்திக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற போது அதை நடைமுறையில பயன்படுத்தணும். அப்பதான் நம்ம ஆண்டவருக்காக வாழுகிறோன்றதா. புரியுதா? 3வது அதிகாரத்தை இங்க நம்ம முடிக்கிறோம். ஆமானின் அதிகாரமும் ஆணவமும் அது வாய்த்ததா வாய்க்காமல் போனதா? நீ அடுத்த புத்தாண்டுல அதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கலாம். நம்ம ஜெபம் பண்ணலாம்.